ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைங்க ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்களா? அதிகாலையில் ஜெபம் பண்ணிங்களா? வசனத்தை தியானித்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும்ல. சுயநலமாக அவங்களுக்காக மட்டுமே ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. சுற்றில் இருக்கிற மக்களை பாருங்கள், எல்லாருக்காக ஜெபிக்கணும். ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், மற்றவங்கெல்லாம் இயேசு அறிந்து கொள்ள ஜெபிக்கணும். அது மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஆனால் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரணுமானா நம்ம எப்படி ஜெபிக்கணுமா தெரியுமா? இப்போ ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு என்ன பிரியன்னா, ஜெபிக்கிறவங்களுடைய இருதயத்தை பார்க்குறார். அவங்க செம்மையாக இருக்குதா அவங்களுடைய இருதயம்? அதில் கபடு இருக்குதா, பாவம் இருக்குதா, பாவ சிந்தனை இருக்குதா, அதெல்லாம் பார்ப்பார். என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க? செம்மையானவருடைய இருதயம் ஜெபம் தேவனுக்கு பிரியமா? அப்போது உங்கள் ஜெபம் கேட்கப்படணும். தேவன் பிரியத்தோடு உங்கள் ஜெபத்தை கேட்கணுமானா இருதயம் செம்மையாக இருக்கணும். செம்மையான காரியத்தை விட்டு தவறி இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்களுடைய பிஸ்னஸில், வேலையில் தவறுகள். அப்போ என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று ஒரு பக்தன் சொல்கிறார்.